ஏஞ்சல் நம்பர்ஸ் உண்மையா? கடந்த சில நாட்களாக அல்லது சில மாதங்களாக நீங்கள் அடிக்கடி ஒரே மாதிரியான எண்களை பார்த்து கொண்டே இருக்கிறீர்களா? 111, 222, 333, 444 அல்லது 11 மணி 11 நிமிடம். மொபைலை திறந்தாலும் அதே எண், கடிகாரத்தை பார்த்தாலும் அதே எண், வண்டியின் நம்பர் பிளேட்டிலும் பில் தொகையிலும், ஏன் சில நேரங்களில் கனவில் கூட அதே எண்கள். இது வெறும் தற்செயலா? இல்லை. பிரபஞ்சம் உங்களிடம் ஏதாவது சொல்ல முயற்சி செய்கிறதா? இந்த எண்களுக்கு உண்மையிலேயே ஏதாவது அர்த்தம் இருக்கிறதா? அல்லது இவை அனைத்தும் நம்முடைய மனம் உருவாக்கும் ஒரு மாயையா? சமூக வலைதளங்களில் 111 பார்த்தால் புதிய ஆரம்பம், 222 பார்த்தால் நல்ல விஷயம் நடக்கப் போகிறது, 444 பார்த்தால் தேவதைகள் உங்களுடன் இருக்கிறார்கள் என்று லட்சக்கணக்கான வீடியோக்கள். ஆனால் இவை உண்மையா அல்லது நம்ப வைக்கப்பட்ட கதைகளா? இந்த வீடியோவில் ஏஞ்சல் நம்பர்ஸ் என்றால் என்ன? அவை எப்படி உலகம் முழுவதும் பிரபலமானது? ஒவ்வொரு எண்ணுக்கும் சொல்லப்படும் அர்த்தங்கள் என்ன? அது பற்றி அறிவியல் என்ன சொல்கிறது? ஏன் நம் கண்கள் மீண்டும் மீண்டும் அதே எண்களை மட்டும் கவனிக்கின்றன என்பதை எந்த பக்கச்சார்பும் இல்லாமல் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ முடியும் நேரத்தில் நீங்கள் 111, 222, 333 போன்ற எண்களை முன்பை போல பார்க்க மாட்டீர்கள். ஏனென்றால் அவற்றை பற்றிய ஒரு புதிய பார்வை உங்களுக்கு கிடைத்திருக்கும். அப்படியானால் ஏஞ்சல் நம்பர்ஸின் உலகத்திற்குள் நுழையலாம். சாப்டர் 2. ஏஞ்சல் நம்பர்ஸ் என்றால் என்ன? ஏஞ்சல் நம்பர்ஸ், இந்த வார்த்தையை நீங்கள் பலமுறை கேட்டிருக்கலாம். ஆனால் உண்மையில் ஏஞ்சல் நம்பர்ஸ் என்றால் என்ன? பலரின் நம்பிக்கையின்படி 111, 222, 333, 444 போன்ற ஒரே எண்கள் மீண்டும் மீண்டும் உங்கள் கண்களில் படுவது சாதாரண தற்செயல் அல்ல. அவை பிரபஞ்சம் அல்லது உங்களை பாதுகாக்கும் தேவதைகள் உங்களுக்கு ஒரு செய்தியை அனுப்பும் வழி என்று அவர்கள் நம்புகிறார்கள். ஆனால் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் இருக்கிறது. ஏஞ்சல் நம்பர்ஸ் என்பது எந்த மதத்திலும் அதிகாரப்பூர்வமாக சொல்லப்பட்ட ஒரு கொள்கை அல்ல. அதே போல அறிவியலாலும் இது உண்மை என்று நிரூபிக்கப்படவில்லை. இது ஒரு ஸ்பிரிச்சுவல் பிலீஃப், அதாவது சிலர் நம்பும் ஆன்மீக கருத்து. அப்படியென்றால் இந்த நம்பிக்கை எப்படி உலகம் முழுவதும் பரவியது? இதற்காக நாம் 1990களுக்கு செல்ல வேண்டும். அந்த காலத்தில ஒரு எழுத்தாளர், டோரின் வெர்ச்சு, மீண்டும் மீண்டும் தோன்றும் எண்களுக்கு தனித்தனியாக அர்த்தங்களை விளக்கும் புஸ்தகங்களை வெளியிட்டார். அவருடைய புஸ்தகங்களும் பேச்சுகளும் பின்னர் இணைய உலகின் வளர்ச்சியும் ஏஞ்சல் நம்பர்ஸ் என்ற கருத்தை கோடிக்கணக்கான மக்களிடம் கொண்டு சென்றது. அதன் பிறகு யூடியூப், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் எல்லா சமூக வலைத்தளங்களிலும் 111 என்றால் என்ன, 222 என்றால் என்ன என்று ஆயிரக்கணக்கான வீடியோக்கள் வெளியாக ஆரம்பித்தன. இன்று உலகம் முழுவதும் கோடிக்கணக்கான மக்கள் தங்கள் வாழ்க்கையில் மீண்டும் மீண்டும் தோன்றும் எண்களுக்கு ஏதோ ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று நம்புகிறார்கள். ஆனால் அந்த அர்த்தங்கள் என்ன? 111 ஏன் புதிய தொடக்கத்தை குறிக்கிறது என்று சொல்கிறார்கள்? 444 ஏன் பாதுகாப்பின் அடையாளம் என்று கூறப்படுகிறது? 555 ஏன் வாழ்க்கை மாற்றத்தை குறிக்கிறது என்று நம்பப்படுகிறது? அடுத்த பகுதியில ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பருக்கும் சொல்லப்படும் அர்த்தங்களை ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்கலாம். சாப்டர் 3. ஒவ்வொரு ஏஞ்சல் நம்பரும் என்ன சொல்லுகிறது? இப்போது உலகம் முழுவதும் அதிகம் பேசப்படும் ஏஞ்சல் நம்பர்ஸ் அர்த்தங்களை பார்க்கலாம். மீண்டும் ஒரு முறை நினைவூட்டுகிறேன். இப்போது சொல்லப்போகும் விளக்கங்கள் அனைத்தும் பலரின் ஆன்மீக நம்பிக்கையின் அடிப்படையில் சொல்லப்படுபவை. இவற்றை அறிவியல் உறுதிப்படுத்தவில்லை. 111 புதிய தொடக்கத்தின் அடையாளம் என்று பலர் நம்புகிறார்கள். உங்கள் எண்ணங்கள் மீது கவனம் செலுத்த வேண்டிய நேரம், புதிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்க்கையில் வரலாம் என்பதே இந்த எண்ணை பற்றிய பொதுவான நம்பிக்கை. 222, 222 சமநிலையையும் நம்பிக்கையையும் பொறுமையையும் குறிக்கிறது என்று கூறப்படுகிறது. அவசரப்படாமல் உங்கள் பாதையில் தொடர்ந்து செல்லுங்கள் என்ற ஒரு நினைவூட்டலாக இதை பார்க்கிறார்கள். 333 வளர்ச்சி, படைப்பாற்றல் மற்றும் தன்னம்பிக்கை ஆகியவற்றின் அடையாளம் என்று பலர் நம்புகிறார்கள். நீங்கள் உங்கள் திறமையை வெளிப்படுத்த வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று சிலர் இதை விளக்குகிறார்கள்.
444 444 மிகவும் பிரபலமான ஏஞ்சல் நம்பர்ஸ்ல ஒன்று. இந்த எண்ணை பார்க்கும்போது நீங்கள் தனியாக இல்லை, உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கிறது என்ற நம்பிக்கையை சிலர் இணைக்கிறார்கள். 555 555 மாற்றத்தின் அடையாளம். வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரலாம். புதிய வேலை, புதிய உறவு அல்லது ஒரு புதிய பாதை என்று பலர் நம்புகிறார்கள். 666 666 என்ற எண்ணை பார்த்தாலே பலருக்கு பயம் வருகிறது. ஆனால் ஏஞ்சல் நம்பர்ஸ் பற்றிய சில ஆன்மீக விளக்கங்களில் இந்த எண்ணை உங்கள் கவலைகளையும் எதிர்மறை சிந்தனைகளையும் மறுபரிசீலனை செய்ய வேண்டிய ஒரு நினைவூட்டல் என்றும் கூறுகிறார்கள். 777 777 அதிர்ஷ்டத்தின் அடையாளம் என்று பலர் நினைக்கிறார்கள். ஆனால் சில ஆன்மீக நம்பிக்கைகளில் இது உள் வளர்ச்சியையும் ஆன்மீக முன்னேற்றத்தையும் குறிக்கிறது என்று கூறப்படுகிறது. 888 888 செழிப்பு, முன்னேற்றம் மற்றும் வளம் ஆகியவற்றுடன் தொடர்பு படுத்தப்படுகிறது. நீங்கள் செய்த உழைப்பிற்கு நல்ல பலன் கிடைக்கலாம் என்பதே இதன் பொதுவான விளக்கம். 999 999 ஒரு முடிவும் அதே நேரத்தில் ஒரு புதிய தொடக்கமும். வாழ்க்கையின் ஒரு அத்தியாயம் முடிவடைந்து அடுத்த அத்தியாயம் தொடங்குகிறது என்ற அடையாளமாக சிலர் இதை பார்க்கிறார்கள். ஆனால் இவ்வளவு அர்த்தங்களை மக்கள் இந்த எண்களுடன் ஏன் இணைக்கிறார்கள்? உண்மையிலேயே பிரபஞ்சம் நம்மிடம் பேசுகிறதா அல்லது நம் மூளைதான் இந்த விளையாட்டை விளையாடுகிறதா? அடுத்த பகுதியில் அறிவியல் இதற்கு என்ன பதில் சொல்கிறது என்பதை பார்ப்போம். அத்தியாயம் 4 அறிவியல் என்ன சொல்கிறது? இவ்வளவு நேரம் ஆன்மீக நம்பிக்கைகள் என்ன சொல்கின்றன என்பதை பார்த்தோம். ஆனால் அறிவியல் இதை பற்றி என்ன சொல்கிறது? உண்மையிலேயே பிரபஞ்சம் நம்மிடம் எண்கள் மூலம் பேசுகிறதா அல்லது இதற்கு பின்னால் வேறு ஒரு காரணம் இருக்கிறதா? நம் மூளை ஒரு அற்புதமான இயந்திரம். ஒவ்வொரு நொடியும் லட்சக்கணக்கான தகவல்களை அது பார்க்கிறது. ஆனால் அனைத்தையும் நினைவில் வைத்துக் கொள்வதில்லை. அதற்கு முக்கியமானதாக தோன்றும் விஷயங்களை மட்டும் தேர்ந்தெடுத்து கவனிக்கிறது. இதைத்தான் பேட்டர்ன் ரெக்கக்னிஷன் என்று அழைக்கிறார்கள். அதாவது தொடர்பே இல்லாத விஷயங்களுக்கு கூட நம் மூளை ஒரு தொடர்பை உருவாக்க முயற்சிக்கும். இதற்கு ஒரு எளிய உதாரணம். நீங்கள் ஒரு புதிய பைக் வாங்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதன் பிறகு அதே பைக் சாலையில் எங்கு பார்த்தாலும் இருப்பது போல தோன்றும். உண்மையில் அந்த பைக்கின் எண்ணிக்கை திடீரென்று அதிகரிக்கவில்லை. அதை உங்கள் மூளை அதிகமாக கவனிக்க ஆரம்பித்து விட்டது. இதையே ஃப்ரீக்வன்சி இல்யூஷன் அல்லது பார்டர் மைண்ட் ஆஃப் எஃபெக்ட் என்று அழைக்கிறார்கள். அதே போல ஒரு நாள் நீங்கள் 111 என்பதை கவனிக்கிறீர்கள். அதன் பிறகு 111 பார்க்கும் ஒவ்வொரு முறையும் உங்கள் மூளை அதை நினைவில் வைத்துக் கொள்கிறது. ஆனால் 111 தெரியாத ஆயிரக்கணக்கான தருணங்களை அது மறந்து விடுகிறது. இன்னொரு உளவியல் விளைவு கன்ஃபர்மேஷன் பயாஸ், அதாவது நாம் ஏற்கனவே நம்பும் விஷயத்தை உறுதிப்படுத்தும் சம்பவங்களை மட்டும் அதிகமாக நினைவில் வைத்துக் கொள்வது. உதாரணமாக 222 பார்த்த பிறகு எனக்கு நல்ல விஷயம் நடந்தது என்ற அனுபவம் மட்டும் நினைவில் இருக்கும். ஆனால் 222 பார்த்தும் எதுவும் நடக்காத பல நாட்கள் நம் நினைவில் இருக்காது. இதனால அந்த நம்பிக்கை இன்னும் வலுவாகிறது. அதனால அறிவியல் என்ன சொல்கிறது என்றால், ரிப்பீட்டட் நம்பர்ஸை நாம் கவனிப்பதற்கு நம் மூளையின் செயல்பாடுகளும் உளவியல் காரணங்களும் ஒரு முக்கியமான பங்கு வகிக்கின்றன. அதற்காக ஆன்மீக நம்பிக்கைகள் தவறு என்று அறிவியல் சொல்லவில்லை. அதே நேரத்தில் அவை உண்மை என்று நிரூபிக்கவும் இல்லை. அப்படியென்றால் நாம் ஏஞ்சல் நம்பர்ஸை எப்படி பார்க்க வேண்டும்? நம்பலாமா வேண்டாமா? அதுக்கான பதில்தான் இந்த வீடியோவின் கடைசி பகுதியில் இருக்கிறது. சாப்டர் 5 ஏஞ்சல் நம்பர்ஸ் நம்பலாமா அப்படின்னா, ஏஞ்சல் நம்பர்ஸை நாம் நம்பலாமா? இந்த கேள்விக்கு ஒரே ஒரு சரியான பதில் இல்லை. சிலருக்கு இந்த எண்கள் நம்பிக்கையை கொடுக்கின்றன. கஷ்டமான நேரங்களில் எல்லாம் சரியாகிவிடும் என்ற ஒரு சிறிய நம்பிக்கையை உருவாக்குகின்றன. அந்த நம்பிக்கை அவர்களுக்கு முன்னேறுவதற்கான மன வலிமையாக மாறுகிறது. மற்றொரு பக்கம் அறிவியல் இந்த நிகழ்வை மனித மூளையின் இயல்பான செயல்பாடுகளால் விளக்க முயற்சிக்கிறது. 2 பார்வைகளும் இன்னைக்கு உலகத்தில் இருக்கின்றன. அதனால எந்த பார்வையை ஏற்றுக்கொள்வது என்பது முழுவதும் உங்கள் தனிப்பட்ட முடிவு. ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் மறந்து விடாதீர்கள். 111 222
333 அல்லது 999, எந்த எண்ணாக இருந்தாலும் அது மட்டும் உங்கள் வாழ்க்கையை மாற்றிவிடாது. உங்கள் வாழ்க்கையை மாற்றுவது நீங்கள் எடுக்கும் முடிவுகள், நீங்கள் தினமும் செய்யும் முயற்சிகள், நீங்கள் விடாமல் தொடரும் உழைப்பு. ஒரு எண் உங்களுக்கு ஒரு நினைவூட்டலாக இருக்கலாம், ஒரு ஊக்கமாக இருக்கலாம், ஒரு நம்பிக்கையாக இருக்கலாம். ஆனால் அதை நிஜமாக மாற்றுவது உங்கள் செயல்கள்தான். அதனால அடுத்த முறை 111 அல்லது வேறு ஏதாவது ஒரு ஏஞ்சல் நம்பர் உங்கள் கண்களில் பட்டால் பயப்படாதீர்கள். கண்மூடித்தனமாகவும் நம்பாதீர்கள். அதற்கு பதிலாக ஒரு நிமிஷம் யோசியுங்கள். இன்னைக்கு நான் என்ன செய்ய போகிறேன்? என் வாழ்க்கையை முன்னேற்றும் அடுத்த ஒரு செயல் என்ன? அந்த ஒரு செயல் 1000 ஏஞ்சல் நம்பர்ஸை விட உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உருவாக்கக்கூடும். நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஏஞ்சல் நம்பர்ஸ் உண்மையிலேயே ஒரு அறிகுறியா அல்லது நம்ம மனதின் அற்புதமான செயல்பாடா? உங்கள் கருத்தை கீழே பதிவிடுங்கள். இந்த மாதிரி அறிவியல், உளவியல் மற்றும் வாழ்க்கை தொடர்பான சுவாரஸ்யமான தலைப்புகளை தொடர்ந்து பார்க்க விரும்பினால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்ய மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் மீண்டும் ஒரு புதிய சிந்தனையுடன் சந்திப்போம்.